எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பீட்ரூட் இலையில் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். பீட்ரூட்டில் புளிக்குழம்பு, பீட்ரூட்டில் தேங்காய் போட்ட குழம்பு அப்படின்ட்டு 3 ரெசிபி போட்டிருந்தேன். இது பீட்ரூட் இலையில் பண்ண பொரியல், பீட்ரூட்டில் பண்ண புளிக்குழம்பு, பீட்ரூட்டில் பண்ண தேங்காய் போட்டு குழம்பு. உமா ரெசிபி சிஸ்டர் பீட்ரூட் இலையில் துவையல் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் போட்டாங்க. நான் அவங்ககிட்ட ரெசிபி கேட்டேன்னா அவங்க எனக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்து நான் பீட்ரூட் இலையில் துவையல் பண்ணேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பீட்ரூட் இலையில் துவையல் செய்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. பீட்ரூட் இலையை ஸ்டெம்மோடு எடுத்துருந்தாங்க. என்கிட்ட ஸ்டெம் இல்லை, அதனால் வெறும் இலையை மட்டும் எடுத்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், காயம், கருவேப்பிலை, புளி, உப்பு, வத்தல், தேங்காய் மல்லி இலை. தேங்காய் மல்லி இலை வேணுன்னா போடலாம் அப்படின்னாங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு இதை கொஞ்சம் வறுக்கலாம். மிளகு, ஜீரகம் அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் இதை வறுக்கலாம். காயம், வத்தல் இதுவும் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஏன் உளுந்து பருப்பு போட்டோம்ல, அது கொஞ்சம் நேரம் ஆகும் வறுக்கிறதுக்கு. அதனால் அது நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமாட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட் இலையும் போடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை வதக்கலாம், ஏன்னா தண்ணி அதிலருந்தே வரும். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு புளி, உப்பு அதையும் போட்டு வதக்கிட்டு மல்லி இலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போடலாம். ஏன்னா அவங்க டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் தான் தேங்காய் போட்டிருந்தாங்க. நான் இதிலே போட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறமாட்டு நம்ம இதை அரைக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை அரைச்சிட்டு வரலாம். நல்லா இதை அரைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் கொரப்பாட்டு இருக்கும் இது. அப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டால் போதும், ஏன்னா துவையல் அதெல்லாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த பதத்தில் அரைச்சிட்டு வரலாம். தாளிப்பு எதுவுமே அவங்க கொடுக்கல, நானும் அதனால் தாளிக்க எதுவுமே பண்ணலை, அப்படியே எடுத்துட்டேன்னா. அவங்க இந்த பீட்ரூட் இலையில் சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. பீட்ரூட் இலையில் சப்பாத்தியும் பண்ணலாம் அப்படின்னாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சேனலில் போய் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் அவங்க டெய்லி ஷேர் பண்ணுவாங்க. இந்த துவையில் ரொம்ப டேஸ்டாட்டு இருந்துச்சு. பருப்பு குழம்பு, மாங்காய் ஊறுகாய், பீட்ரூட் இலையில் பண்ண துவையல் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி பீட்ரூட் இலை கிடச்சிச்சின்னா 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.